வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த பேட்ச்ல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் என்னால சேர்த்து படிக்க முடியாது சார், மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே ஹையர் பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மாணவரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஜூன் 30 நம்மளுடைய பேட்ச் ஆரம்பிக்குது. இது நம்மளுடைய செகண்ட் பேட்ச். இதுல நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ், ப்ரீவியஸ் இயர் பேப்பர், டெஸ்ட் சீரிஸ், கரண்ட் அஃபயர்ஸ், தமிழரசு அப்படின்னு 2A மெயின்ஸுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸோட நீங்க சேர்த்து படிக்கலாம். ரைட். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறது, 2022ல 5000 போஸ்ட் இருந்துச்சு, அதை நீங்க தவற விட்டிருந்தாலும் பரவாயில்லை. 2024ல 2500 போஸ்ட் இருந்துச்சு, அதை நீங்க தவற விட்டிருந்தாலும் பரவாயில்லை. 2025ல நீங்க டிஎன்பிஎஸ்சில இந்த குரூப் 2 பதவியை 60,000 ரூபாய் உள்ள சம்பளம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நீங்க எதுக்காக தோல்வியை சந்திச்சீங்க? நீங்க பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸை படிக்கல. மெயின்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் என்ன ஏற்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில நோ என்ட்ரி ஆயிருக்கும். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர் அஸ்பிரண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிக்க போறாங்க, அதுவும் கம்மியான விலையில. உங்களுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி லீடர் அஸ்பிரண்டா இருக்கிறதுனால குரூப் 2A மெயின்ஸ் பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பள்ளி பாட புத்தகங்களை மட்டுமே நம்பியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாணவர் மாதிரி உங்களுடைய முயற்சி எல்லாமே என்னவாயிருக்கும்? தோல்வி அடைஞ்சிருக்கும். ஏன்னா வெற்றிக்கு பள்ளி பாட புத்தகங்கள் மட்டுமே போதாது, அதை மீறிய கேள்விகளுக்கும் நமக்கு பதில் சொல்ல தெரியணும். அதற்கு முதல்ல நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எங்கிருந்தெல்லாம் கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா எந்த தலைப்பிலிருந்து கேள்விகள் வந்துச்சோ அந்த தலைப்புக்கு மட்டுமே நான் என்ன பண்ணிடுவேன்? கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நமக்கு முக்கியமா தெரியறது என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மேஜர் பார்ட் ரோல் பண்ணுது. 75 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து நமக்கு வருது அப்படின்னா அதுல 15 to 20 கேள்விகள் என்னவா இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளாக இருக்கு. 15 கேள்விகள் நேரடியாக கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துரும். மீதம் இருக்கக்கூடிய 5 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸை சார்ந்த சப்ஜெக்ட் கேள்விகளாகவும் இருக்கு. ரைட்டா? அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குன்னா, பாலிசி நோட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, பட்ஜெட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, ஸ்கீம்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, தமிழரசு படிக்க வேண்டியது இருக்கு. இந்த தமிழரசு அப்படிங்கிறதும் ஸ்கீம்ஸை நீங்க படிக்கிறதுக்கும் பாலிசி நோட்ஸை நீங்க படிக்கிறதுக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஹைலைட் பண்ணி தமிழரசு அப்படின்னு வெளியிட்டு இருக்கோம். இது ஒரு மேகசின், தமிழக அரசே வெளியிடக்கூடிய ஒரு பதிப்பு. ரைட் சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 15 கேள்விகள் டு 25 கேள்விகள் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல 35 கேள்விகள் என்ன வந்திருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. அந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்தா கண்டிப்பாக உங்களால பதில் சொல்ல முடியும். நடந்து முடிஞ்ச குரூப் 1ல எத்தனை கேள்விகள் சார் வந்திருக்கு அப்படின்னா 34 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய பேட்ச்ல உங்களுக்கு என்ன சார் தரப்போறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனி முக்கியத்துவம் கொடுத்துற போறோம். இது ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அடுத்து என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி தரமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம பயிற்சி செய்யக்கூடிய கேள்விகளும் எப்படி இருக்கணும்னா தரமானதாக இருக்கணும். அப்ப நம்ம லாங்குவேஜ் பேப்பரா இருந்தாலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தரக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது மிக துல்லியமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தரத்திலேயே அந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது மட்டும் தானான்னு கேட்டா, இதன் மீறி நம்ம என்ன சார் செய்ய போறோம்னா, உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸுக்கு தனி நோட்ஸ் கொடுக்க போறோம். லாங்குவேஜுக்கு உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் முக்கியத்துவமோ அந்த தலைப்பிலிருந்து உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில இருந்தும் ஸ்டாண்டர்ட் புக் ரிசோர்சஸ்ல இருந்தும் டிஎன்பிஎஸ்சி எந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கிறாங்களோ அந்த ரெஃபரன்ஸையும் ஒன்றிணைச்சு உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்? நோட்ஸும் கொடுத்துருவோம். இதை பத்தி தனித்தனியாக நான் வீடியோவை உங்களுக்கு பதிவேற்றம் செஞ்சிருவேன்.